ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையலரசி. இன்றைக்கி பொட்டுக்கடலையை வச்சு டேஸ்ட்டாக ஒரு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறின உடனே நம்ம அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தழை, புதினா இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் ஒரு வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.